சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மியூசியத்தில் இந்த இயற்கை சந்தை அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே நிறையா பொருட்கள் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், எல்லாம் ரைஸ். ஃபுட்டு கொடு. இது வந்துட்டு நாவல் விதை சூப் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம லவாப்பழம் அப்படின்னும்ல, அதோட விதையோட சூப்பாம். இது போக இவங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய விதமான தொக்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போது முருங்கைக்காய் தொக்கு, முடக்கத்தான் கீரை தொக்கு, பிரண்டை தொக்கு, இந்த மாதிரி நிறையா தக்காளி தொக்கு, இந்த மாதிரி தொக்கு வச்சுருக்காங்க. இது போக வந்து இந்த கொள்ளு சூப்பு பொடி, அப்புறம் முடக்கத்தான் பொடி, அப்புறம் நிறைய கீரை வகையில் பொடி வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த பொடி வந்து இவ்வளோ வந்து வச்சுருக்காங்க. முருங்கைக்கீரை தொக்கு, இதெல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்குது, இது நம்ம பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நன்னாரி சர்பத். அதே குடிக்கிறியா? இது சர்பத்து தாண்டா. இது வந்து நன்னாரி சர்பத்து. இப்போ வந்து இது எங்களோட எலி வந்து டேஸ்ட் பண்ண போகுது. சாம்பிள் டேஸ்டர் வந்து டேஸ்ட் பண்ண போகிறான். இவங்கக்கிட்ட ஃபுல்லாமே ஆர்கானிக்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். தான் நன்னாரி சர்பத். ஐயோ, இதை இப்போ அந்த இதுதான் கலந்தாங்க. இதாங்க அந்த நன்னாரி சர்பத். இப்போ எங்கள் அஜய் ட்ரை பண்ண போகிறான். குடி. நான் குடிக்கிறேன், குடி. சாம்பிள்னா கொஞ்சமாக குடிச்சிட்டு சொல்லணும் எப்படி இருக்கு. நல்லா இருக்காடா? வச்சுக்கோ. இது போக பெருங்காயம். அப்போ வந்து பிரண்டை எக்ஸஸ் செய்த அப்பளம். அன்ரிஃபைன்ட் ரா ப்ரௌன் சுகர். இது இந்த சுகர் வச்சு தான் நாங்கள் நன்னாரி சர்பத் பண்ணுறோம். நன்னாரி நன்னாரி வைக்க வேரில் அக்கா அந்த பிரண்டை அப்பளம் எடுங்க. இது பிரண்டையோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து பிரண்டை சாறு கலந்து உளுந்து மாவில் வந்து பிசைஞ்சு சோடா சேர்க்காம சுண்ணாம்பு சேர்த்து பண்ணுற அப்பளம் அருமையாக இருக்கும். எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்ல பொருட்கள், உளுந்து, பிரண்டை, சுண்ணாம்பு, அது எல்லாமே இதெல்லாம் சேர்த்து பண்ணுற அப்பளம். அசலுக்கு ரைஸ் பண்ணாது. ஓகே, தேங்க்யூ. இப்போ முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தேங்காய், புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி, இது வந்துட்டு எண்ணெய்ங்க, கிரவுண்ட் நட் எண்ணெய். அதுக்கப்புறம் வந்துட்டு பொன்னி அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து ஆயில், நிறைய ஆயில் வச்சுருக்காங்க. பெருங்காயம், இது எல்லாமே இயற்கையாக தான் பண்ணுறது. அவங்க எந்த ஒரு இன்க்ரீடியண்ட், அதாவது வேறு பொருட்கள் வந்து சேர்க்காம இந்த மாதிரி வந்து பண்ணுறது போல். இது வந்து மால்ட்டு, நம்ம அந்த ஏபிசி மால்ட்டு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மீயா ஏபிசி மால்ட்டு, ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு, இதோட மால்ட்டுங்க. ஸோ இதான் அவங்க பிராண்ட் நேம் போல். அப்புறம் வெண்சோள புட்டு மாவு இருக்குது. இது போக ஊறுகாய் வச்சுருக்காங்க. அக்கா இது ஊறுகாவா? தொக்கா? ப்ரைஸ் எவ்வளோ? 60யா? ஓகே. இது என்னது? ஓ, மலை தேனா? இது 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 இங்கே நான் பார்த்துருக்கேனேடா. இதை ஆற்றுலையா? எந்த ஆற்றுலப்பா? இது வந்து இந்த வடையிலலாம் செய்வாங்களா, அதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல. ஆமாவா? உளுந்து கஞ்சி மிக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய வத்தல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன் அஜய், இதை தொடு, நல்லா தொடுறி.
இது என்னன்னு தெரியலையே. இது முள் சீத்தாப்பழம். சீத்தாப்பழமாண்ணா? ஓகே. முள் சீத்தா ஒரு இந்த இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்துருக்கும்ல, அதுதானே? கேன்சரை குணப்படுத்துமா அஜய், பார்த்துக்க. அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்களாங்க, இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களாங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து மரம் மாடி தோட்டம் போடணும், இந்த மாதிரிலாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தாராளமாக இவங்க ஷாப்பை வந்து ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். தெரியுதாங்க? இது வந்துட்டு தண்டங்கீரை, கொத்தமல்லி, புளிச்சக்கீரை, பாலக்கீரை, இந்த மாதிரி வந்துட்டு பொடி இருக்குது. மிதி பால்க்கு, இன்னும் மணத்தக்காளி, சிவப்பு, பட்டை அவரை, இன்னமும் பரங்கி அப்படின்னு நிறையா நமக்கு தெரியாதது கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாங்குவோம், விதை வாங்குவோம். சங்கியா? செங்கீரை. இப்போ தடி படிக்க தெரியுமா? வாங்குவோமா? நமக்கு ஈஸியாக வளர்றதா வாங்குவோம். மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு. தக்காளி, பீர்க்கன், நீட்ட புடலை, ஊதா கத்திரி, பீன்ஸ். ஒரு பேக்கெட் அண்ணா எவ்வளோ? ஒரு பேக்கெட் எவ்வளோ? வாங்கிடுமா? கொத்தமல்லி வாங்குவோம். கொத்தமல்லி வேணாமா? வெள்ளை முள்ளங்கிலாம் வந்து இது மாதிரி வேணும். இடம் நிறையா வேணும். மண் வேணும். சீக்கிரமாக வளர்றது எது? 20 நாள் தான். இந்த தண்டங்கீரை இது என்னது? செங்கீரை எதுக்கு? இது எதுக்கு? அப்புறம் பாகற்காய் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இங்கே பாருங்க, செர்ரி தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், வெண்டைக்காய், பப்பாளி, யானை தந்த வெண்டை, நிறையா இருக்கு. இங்கே பாருங்களேன், யாழ்ப்பாண முருங்கை, நீண்ட முருங்கை, யாழ்ப்பாணத்தோட முருங்கை. அங்கே 3 அடி 3 அடி வருமா? மரம் மாதிரி தானே அங்கிள் வரும்? இடம் இருந்தால் தாங்க. மாடி தோட்டம் அந்த மாதிரிக்கெலாம் இது நமக்கு வைக்க முடியாது. மிச்சது எல்லாமே மாடி தோட்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு இந்த கீரை வாங்கியிருக்கோம். செங்கீரையும் தண்டுக்கீரையும். பச்சை தண்டு கீரை, இந்த 3 தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். மாடி தோட்டம் போடுறோம். நம்ம சேனலில் அதை விளைவிச்சு காட்டுறோம். இங்கே வா பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே பாரு, வெண்டைக்காலாம் இருக்குது. கோவக்காலாம் கொண்டு வந்திருக்காங்க. மருந்தடிக்காது, இயற்கையாக கெமிக்கல் போட மாட்டோம். வாங்குமா? கடைசியில் வாங்குவோமா? வா, அப்படியே போவோம். வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாரு, இது என்னதுன்னு தெரியலையே. இதெல்லாம் தேன் நெல்லி. ஒரு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இதெல்லாம் என்னென்ன? அதே போல் உங்களுக்கு தலைக்கு மட்டும் போடுறது. ஸோ வந்து சூஸ் பவுடர் 35 rupees. அதே போல் இப்போ படிக்கிற குழந்தைகள் இருந்தால் நல்லா இருக்கு. வாஷ் பவுடர். ஆக்சுவலி இது நம்ம குளியல் பொடி. இது ஸ்கின் கேராக ஆக்ட் ஆகும். இதில் ஒரு 28 மூலிகைகள் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரிஜினல் சந்தனம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கின்னுக்காக வேண்டி ஸ்மெல் பண்ணி பாருங்கள். நைஸ். இங்கே